Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. குட் மார்னிங் சார். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம். பண்ணுங்க. யாருக்காகவும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். சார் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா, அது 100% கரெக்டுங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு என்ன குறைபாடுன்னு தெரியாமலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது தெரிய வரும்போது அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எனக்கும் விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே வந்து ஆர்டர் போடுறேன் சார் இன்னைக்கு. நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், பட் வந்து எனக்கு நம்ம ப்ராடக்ட்ல இது இருக்குன்னு தெரியல. இப்போ நான் அதை இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். மேடம். சார் தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் சார் உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால என்னால பேச முடியல. யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் அதை ஸ்டார்ட் பண்றேன் சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை நான் கண்டிப்பா ஒரு நாள் மீட்டிங்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சார், எப்படி அதோட ரிசல்ட் இருக்குன்ட்டு. ஓகே மேடம். தேங்க் யூ சார். Hello, good morning, sir. Good morning. லாஸ்ட் வீடியோ சப்ளிகபிள் ஸ்ப்ரேன்றது எனக்கு தெரியும், அந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நானும் நினச்சிருக்கேன் ஓன்லி த டெஃபிஷியன்சிக்கு மட்டும்தான் சொல்லிட்டு. அது இதுக்காகவே கிடையாது, நிறைய விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்ன்றதை இன்னைக்கு தான் தெரிய வந்தது. கண்டிப்பாக அது நானும் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் சார். அப்புறம் விஎல்சி மீட்டிங் அட்டன் பண்ணேன் சார், தெலுங்குது. இங்கே 2 நாள் திருப்பதி. நிறைய வேஸ்ட் டாபிக் சார், அது ரொம்ப பெரிய டாபிக் ஆக்சுவலி. ஏதோ சிம்பிள் தான் நினச்சின்னு இருந்தோம், ஆனால் கிடையாது சார். இன்னும் நிறைய சொன்னாங்க. ஆனால் ஒரு 80% நல்லதா புரிஞ்சுக்கினேன். அந்த எல்ஓபி கிட்ட வந்தப்ப பயங்கரம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார், கால்குலேஷன் பார்ட்ல. அது எனக்கு கொஞ்சம் டக்குன்னு கேட்ச் பண்ண முடியல. எல்ஓபி மல்டிபிள் எல்ஓபி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார், எல்ஓபி சொன்னாங்க. மல்டிபிள் லைன் கால்குலேஷன் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. பட் எண்டுக்கு புரிஞ்சுக்கினேன் சார். வீட்டுக்கு வந்து கூட கால்குலேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தேன், மிஸ்டேக்ஸ் எதுனா பண்றோமா நம்போன்றது. அப்புறம் அந்த டிபிஆர் பத்தி சொன்னாங்க. அப்புறம் எது பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் இது காமனா இருக்குது, இது பண்ணக்கூடாதுன்றது சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி அடுத்த மாசம் விஜயவாடால வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி 2 நாள் மீட்டிங் நடக்குதாம். விடபிள்யூஎஸ்ன்னு சொன்னாங்க. என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப நாலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஆனா எக்ஸலண்டா இருந்தது சார். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ட் பண்ணது. எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா நான் நினச்சி பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இது முன்ன நான் நிறைய மீட்டிங்ஸு சிஎன்டி விஐபி இதெல்லாம் போயிருக்கேன், பட் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. ஓகே, இது ஒரு சப்ஜெக்ட்காக போறோன்றது அது. இங்கே சப்ஜெக்டும் தாண்டி அந்த என்விரான்மெண்ட், பிகாஸ் நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணல சார். இது முன்னெல்லாம் எப்பவுமே ஸ்டே பண்ணதில்லை. ஒரு நைட்டெல்லாம் அங்கே ஸ்டே பண்ணோம். மெயினாக டீம்ஸ் வந்து எங்கள் டீமோட நான் இல்லவே இல்லை சார். உக்காரப்போ தான் எங்கள் டீம் கூட சேர்ந்து உக்காந்தோம். அப்புறமா டிவைட் பண்ணிட்டாங்க. எங்கள் டீம் ஒருத்தர் ஒரு டீமில் போயிட்டாங்க சார். நான் மிச்சம் எல்லாரு பேரும் புது டீம் தான். எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுக்கின்னு ஒவ்வொரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி தான் போச்சு சார் மீட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். அதாவது பிஎல்சி அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு நீங்க போய் அட்டெண்ட் பண்ணீங்க. அட்டெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஆமா சார், கண்டிப்பா நிறைய நாலேஜ்.
அது 3540 பே பண்ணோம். அது எதுக்குமே பத்தாதுன்னு தான் ஃபீல் பண்றேன் சார். எனக்கு 10,000 மேல தான் என்னோட நாலேட்ஜ் ஆகட்டும், அங்க குடுத்த அம்யூனிட்டீஸ் ஆகட்டும், அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ண விதம் ஆகட்டும், அதுக்கு மேல தான் இருக்குது சார். அது எந்த விதமான அது வேஸ்ட் தான். 3540ன்றது இஸ் நத்திங். அது அந்த அளவுக்கு அதுக்கு சொல்லவும் கூடாது. இதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணேன்னு சொல்றதே ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்றேன் நான். கிரேட் மேடம். அதான் சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கேட்பாங்க பேசுறேன். மார்னிங் சார். நீங்க போடுற வீடியோ எல்லாமே சூப்பர் சார். எல்லாமே நாலேஜுக்கு உண்டானது. எல்லாமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சூப்பரான ஒரு நாலேஜ் தான். சூப்பரா இருக்கு. இப்போ அந்த மளிகை கடையில இந்த மாதிரி கவிதை போடுறாங்க, சலூன் கடையில இந்த மாதிரி கவிதை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ காலையில நல்லா நாலேஜுக்காக கொடுத்தீங்க. ஆனா ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி நான் நம்மளுடைய பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல பண்றதுக்கு நம்மளுடைய எனர்ஜி பூஸ்டர், சதாவரி மேக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன நம்ம குடலுக்கு என்னென்ன ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சு அதைவே நம்ம ஒரு ஒரு லெட்டர் பேர், ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு விளம்பரம் மாதிரி அடிச்சு எல்லா மக்கள் எங்கெங்க போடுறாங்களோ அந்த இடத்துல அந்த வால்பேப்பர் மாதிரி ஒட்டிட்டு அந்த மாதிரி விளம்பரமா கொடுத்துட்டு வரேன் சார். அதுவும் போக வந்து நாள்படையில வந்து மீட்டிங்ல இதை பத்தி நல்ல விழுப்புரம் எடுத்து நிறைய நாலேஜ், எனர்ஜி பூஸ்டரு, சதாவரி மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராடக்ட் மனிதனுடைய ராஜ உறுப்புகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு நல்லா விழுப்புரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பரா அந்த நாலேஜும் நீங்க கொடுக்க ஓரளவுக்கு நான் நாலேஜ் எடுத்து பெரிய லெவல்ல நம்ம சாதனையாளரை மாறக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு சார். ஆல் தி பெஸ்ட் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். வெஸ்டேஜ்ல பெரிய லெவல்ல சாதனையாளரை மாறுறதுக்கு நிறைய நீங்க ஒரு ஊட்டச்சத்து மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாரதி, பாண்டியன் சார், இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். 6 மணில இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். ரொம்ப மனசுக்கு பிடிச்சி 3 வீடியோமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். கடைசி அந்த நாப்கின் தான் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நாப்கின் இந்த மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்ன அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. நிறைய மக்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன் பார்க்க சொல்லி. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். வெளியே வாங்க வீடியோ அனுப்புறதை விட நீங்க கூட இருந்து போட்டு காட்டினீங்கன்னு வைங்களேன். ஆமா சார், அதுதான் ரிசல்ட். இல்ல கண்டிப்பா போட்டு காட்டுறேன் சார். போட்டு காட்டுறேன். நம்ம அனுப்புறோம்னா போட்டு காட்டுறேன் சார். நிறைய வீடியோஸ் வருது, நிறைய லிங்க் வருது. ஆமா சார். நமக்கு வர லிங்க் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோமா? பாக்குறது இல்ல சார். டைம் இல்ல நமக்கு. அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கூட இருந்து போட்டு காட்டணும்னா அதை பாப்பாங்க. நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு அனுப்புறோம். எல்லாரும் அதை பார்த்தாங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பார்க்கல சார், டைம் இல்ல, பார்க்கலாம் செய்யலாம்ன்றாங்க. ஆமா சார், கவனிக்கவே இல்ல சார். நான் அந்த வீடியோ கவனிக்கவே இல்ல சார்னுவாங்க. பார்க்கலன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க அனுப்பின மெசேஜே அவங்க கவனிக்கலன்னுவாங்க. கூட உட்கார்ந்து காட்டுங்க. நம்ம டீம்ல முதல்ல வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தாச்சா? அத முதல்ல உறுதிப்படுத்துங்க. உங்க டீம்ல 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கும் முதல்ல காட்டுங்க. இந்த 100 பேரையும் முதல்ல பார்க்க வைங்க. உங்க டீம்ல இருக்க லீடர்ஸ முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க வைங்க. காட்டுங்க. அத வந்து லேப்டாப்லயோ இல்ல மொபைல்லயோ நீங்க காட்டுங்க. இல்ல ஆண்ட்ராய்டு இதுல டிவிலயோ போட்டு காட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சிய நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். ஆமா சார், ஆமா சார். வெஸ்டீஜ் வந்து இன்னைக்கு ஹெல்த்துக்காக நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்றது நமக்கு தெரியணும். நம்ம டீம்ல உள்ள எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் அதை பத்தி பேச முடியும். இன்னைக்கு பிரபா மேடம் அழகா சொன்னாங்க, நான் வெளியே விட்டமின் டிக்காக நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு இப்படி சப்ளிமெண்ட் இருக்கதே தெரியாது. அது வந்து ஆர்டர் போடுறேன். கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கே நமக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்.
இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது அவங்க வந்து அவங்க ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க மேபி. ஆனாலும் நம்ம டீம் மீட்டிங்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம போட்டு காட்டும் போது தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும். நிறைய நண்பர்கள் ஜூம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜூம்ல போட்டு காட்டலாம். எல்லாருக்கும் ஜூம் மீட்டிங்ல 40 மினிட்ஸ் ஃப்ரீ இருக்கு. நீங்க உங்களுக்குன்னு தனியா ஒரு லிங்க் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். உங்க டீமை வாரம் அதுல மீட் பண்ணலாம். வாரம் நிறைய விஷயங்களை பேசலாம். வாரம் நீங்க வந்து வரக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் நீங்க போட்டு காட்டலாம். அப்போ அது எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை போட்டு காட்டலாம். இப்போ ஒரு வாரம் ஹெல்த் ஐட்டங்களை போடலாம், ஒரு வாரம் வீட்டுக்கு தேவையான எசென்சியலா, ஒரு வாரம் அக்ரி ப்ராடக்ட்டை போட்டு காட்டலாம். இப்படி மாத்தி 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 அந்த லிங்க்ல நீங்க போடும்போது அந்த நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த நாலேஜ் திரும்ப 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 பார்க்கும்போது பள்ளிவேல் சார் சொன்ன மாதிரி அந்த நாலேஜ் எடுக்கும் போது அதுதான் வளர்ச்சிக்கான வழி, அதுதான் வெற்றிக்கான வழி. அப்ப அதுக்கப்புறம் நமக்கு வேற ஐடியா வரும், இதை எப்படி பண்ணலாம். இன்னைக்கு வந்து அந்த கடைக்காரங்கள்லாம் எப்படி வித்தியாசமா போட்டாங்க, மாதா பிதா ஸ்க்ரூ தெய்வம். அப்போ ஒரு மெக்கானிக்கல் கடைக்காரனுக்கு ஸ்க்ரூ தெய்வம் தான். அப்போ அது வித்தியாசமா அத நம்ம வந்து மேடம் சொல்லுவாங்க இல்லையா, பணம் தான் உங்களுக்கு பிரச்சனையா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு பணம் யாருக்கு பிரச்சனை இல்ல? எல்லாருக்குமே பிரச்சனை தான் சார். மனிதன் தான் மலடாயிட்டான், மண்ணும் மலடாயிட்டு. மண்ணுக்கு தாய்மையை கொடுக்கணுமா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுடைய கார்டு, உங்களுடைய அட்ராக்ஷனான வேர்டு இது மாதிரி தான் இருக்கணும். அந்த கார்டுல நீங்க சரியான வேர்டை போட்டீங்கன்னா உங்களை கட்டாயம் கூடுவாங்க. என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இயற்கை விவசாயம் காப்போம், விவசாயிகளின் மகிழ்ச்சி நாட்டின் வளர்ச்சி. இதை எந்த ஒரு விவசாயிட்ட போய் அந்த கார்டை கொடுத்தாலும் அவங்களுடைய முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேன். சார் சூப்பர் சார், அவ்வளவுதான். அப்ப இனி அவங்க முதல்ல ஏத்துக்கிறாங்க, விவசாயத்தை பற்றி இவர் பேசுறது சரியா இருக்கும், விவசாயத்தை பற்றி இவர் பேசுறதுக்கு தகுதியான ஆளு. அப்ப நானும் ஒரு விவசாயி, நான் 10th படிக்கும் போதே ஏர் பிடிச்சி உழுதவன், மண்வெட்டி வச்சு வெட்டினவன், களை பறிச்சிருக்கேன், பாத்தி பிடிச்சிருக்கேன், தண்ணி பாய்ச்சிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். 10th 11th படிக்கும் போதே நான் அந்த வேலையை செஞ்சிருக்கேன். சென்னைக்கு வந்த பிறகு செய்யலாம் அப்படின்னாலும் சென்னைக்கு வரும் முன்னாடி நான் செஞ்சிருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் நானும். அப்போ அதை பற்றி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனாலதான் நான் என்னுடைய விசிட்டிங் கார்டை நான் இயற்கை விவசாயம் காப்போம்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு என் வீட்டு மாடி தோட்டத்திலேயே நான் வந்து தொட்டியில மண்புழு வர்றத பாக்குறேன். நம்ம ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தொட்டியில மண்புழு வருது. அப்ப ஏன் விவசாய நிலத்துல வராது? இருக்கிற கெமிக்கல் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வருஷத்துல அங்க மண்புழுக்களை உருவாக்க முடியும், அந்த மண்ணை சரி பண்ண முடியும், மண்ணுக்கு தாய்மையை கொடுக்க முடியும். தாய்மை உள்ள மண்ணில இருந்து விளையக்கூடிய காய்கறில தான் இன்னொரு பெண்ணும் தாய்மையாக ஆக முடியும். கண்டிப்பா. ஒரு புழுப்பூச்சி கூட இல்லாத ஒரு நிலத்துல இருந்து விளையக்கூடிய காய்கறில எப்படி ஒரு புழுப்பூச்சி உருவாகும்? ஆமா சார், யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. சோ இதுதான் இன்றைக்கு நிலைமை. சோ இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டா வெஸ்டீஜ் ஈஸி. புரியாதவங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு புதிராகவே தெரியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அது நீங்க சைக்கிள் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, புரிஞ்சா ஈஸி, புரியலைன்னா அது எப்பவுமே நமக்கு ஒரு சோதனை, வேதனை. அது புரிஞ்சவன் பறக்கிறான் சார், புரியாதவன் நடக்கிறான், தெரியாதவன் முழிக்கிறான் சார். இதான் விஷயம் சார். இதுல சூப்பர். புரிஞ்சவன் பறக்கிறான், புரியாதவன் நடக்கிறான், தெரியாதவன் முழிக்கிறான். மார்னிங் செஷன்ல கூட நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா புரியாம முழிக்கிறாங்கல்ல. நானே தயங்குறேன் சார். இது வந்து இது நம்ம மார்னிங் செஷன்ன்றது ஒரு ஃபேமிலி. இங்க வந்து நமக்கான மேடை. ஒரு அப்பா அம்மாட்ட நம்ம பேசும்போது நம்ம பயப்படுவோமா? இல்ல சார், நம்ம குடும்பம். ஒரு அண்ணன் தம்பிட்ட அக்கா தங்கச்சிட்ட பேசும்போது பயப்படுவோமா? அந்த உணர்வோட பேச வேண்டிய இடம் இது. ஆனா இங்க பேச பேச உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா மாற்றும், ஒரு மிகப்பெரிய பிரசண்டரா மாற்றும், ஒரு மிகப்பெரிய ட்ரெயினரா மாற்றும்.
இந்த மேடையில கத்துக்கிட்டவங்க நிறைய பேர், இந்த மேடையில பேச ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இன்றைக்கு பல மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், ஆமா சார். வேற வேற இடத்துக்கு வேற வேற பிசினஸ் இன்றைக்கு ஒரு சிலர் நம் நண்பர்கள் பண்ணாலும் கூட சொல்றாங்க, சார் அங்க கத்துக்கிட்டதா சார். சோ இது கத்துக்கிறது. அதாவது இன்னைக்கு வெஸ்டீஜ் ஒரு அற்புதமான வியாபாரம். உலகத்துல வந்து 8வது உலக அதிசயம். இன்னைக்கு ₹1 கூட லாஸ் இல்லாம ஒரு மிகப்பெரிய வியாபாரியை உருவாக்க முடியும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தனை உருவாக்க முடியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு விவசாய புரட்சியை உருவாக்க முடியும். அதுவும் இயற்கையான மண்ணுக்கு தாய்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தர முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்க ஒரு கம்பெனி. அப்ப இந்த கம்பெனில நாம ஜெயிக்கல அப்படின்னா வேற எங்க ஜெயிக்க போறோம்? அதாவது நேற்று அழகா சொன்னாரு, மண்ணுல எதை போட்டாலும் துருப்பிடிக்கும், ஆனா ஒரு விதையை போட்டா துருப்பிடிக்குமா? மக்குமா? முளைக்கும். அப்ப அந்த விதையை போடுற இடம் சரியான இடமா இருக்கணும். இன்னைக்கு வெஸ்டீஜ்ன்ற விதை நமக்குள்ள விழுந்திருக்கு, அது சரியா முளைச்சு மரமாகிறதும் அது மக்கி போறதும் நம்ம கையில தான் இருக்கு. இது சித்தா சிங்க்கு இன்றைக்கு ஆலமரமா இருக்கு, ராஜன் சாருக்கு ஆலமரமா இருக்கு, விக்டோரியா மேடத்துக்கு ஆலமரமா வளர்ந்துட்டு இருக்கு, ரூபனுக்கும் ஆலமரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு வாட் அபவுட் யூ? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது உங்க பார்வையை பொறுத்தது, நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய பொறுத்தது. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் தான் உங்களை செயல்படுத்தும். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான வழி. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். கரெக்டா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பொறாமை, முன்கோபம், வீணான சொல், இதெல்லாம் இல்லாம இருந்தாலே ஒரு மனிதன் நல்லா இருப்பான் அப்படின்றத அந்த திருக்குறள் கூட ரொம்ப அழகா சொல்லிச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ரஷ்யா போயிருக்கும்போது ரஷ்யாவினுடைய அந்த பார்லிமெண்ட் போயிருந்தோம். அது பக்கத்துல அந்த அங்க 3 விஷயங்களை பாதுகாக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ராணுவ ரகசியம், அடுத்தது திருக்குறள், அடுத்தது பைபிள். இது 3ஐயும் பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் பொன்னெழுத்துக்களால் அங்க பொறிக்கப்பட்டு வச்சிருக்கு. திருக்குறள் எங்க எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் ரஷ்யால போற்றி புகழ்றாங்க, உலக நாடுகள் எல்லாம் புகழ்றாங்க. ஆனா நாம அதையெல்லாம் பார்க்க மறந்துட்டோம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதை விட எனக்கு பிடிச்ச குறள் ஒன்னே ஒண்ணுதான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த புலி தரும். ஆமா சார், கரெக்டா? பல்லாண்டு வாழ்க்கை படத்துல 1975 வந்த படம் சார், அதுல இந்த பாட்டு வரும் சார். ஐயோ கடவுளே கடவுளே, நான் சொல்றது திருக்குறளுங்க. சரி சார், சரி சார். தெய்வத்தால் முயற்சி தன்னை மெய்வருத்த அதுல வருது சார் அந்த வார்த்தைகள். பாலச்சந்திர படத்துல கவிதாலயா பிக்சர்ஸ்னு போடும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் வரும். ஆமா சார், பாலச்சந்திரன் தான் வரும். திருக்குறள்ல முதல் திருக்குறள் அதான். ஆனா நான் சொல்றது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதோட அர்த்தத்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு. தெய்வத்தால் ஆகாது எதுவுமே இல்ல, ஆனாலும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தானே மெய்வருத்த கூலி தரும். அதுதான். சோ எல்லாரும் சிறப்பா பண்ணுங்க. ஜெயதி சர்மா, கமல் சார்லாம் இப்பதான் வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். 7 மணிக்கு மேல வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Thank you friends, thank you all, thank you sir, 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 thank you all.